அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய வர்த்தகம் $130 பில்லியன். இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் எவ்வளோ நினைக்கிறீங்க? $4200 பில்லியன். அதுல $130 பில்லியன் என்பது எவ்வளோ சதவீதம்? உலகம் என்பது அமெரிக்காவில் தொடங்கி அமெரிக்காவில் முடியவில்லை. நமக்கு மட்டும் ஏன் 50% அதிகரிச்சிருக்காரு? ஏன் நம்மள குறைச்சு மதிப்பிடுறாரா ட்ரம்ப்? நமது பிரதமரை அவர் அடிபணிய செய்யணும், அவங்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க நாம் அடிபணியணும் என்று எதிர்பார்த்தால் இந்திய பிரதமர் அதுக்கு அடிபணிய மாட்டார். ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னா, ஆமா நீ தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்தார்கள். இன்று அதே பாகிஸ்தான் இல்லை இல்லை இதை நாங்கள் 2 பேர் மொத்தம் தான் பேசி இது முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்களோட வெளித்துறை அமைச்சரே முரணாக பேசிக்கொண்டிருக்கிறார். இஷாக் தர். $30-32 ட்ரில்லியன் அமெரிக்காவோட எக்கானமி என்ன? 34 36 ட்ரில்லியன் அமெரிக்காவோட கடன். அவங்களின் வருவாயை விட கடன் அதிகமாக உள்ளது. இன்னும் டாலர் உலக கரன்சியாக இயங்கும் வரை அமெரிக்கா ஒரு பொருளாதாரமாக இருக்கும் என்று டாலர் இல்லை என்று ஒரு நிலை எட்டிவிட்டால் அமெரிக்கா ஒரு கடனாளியான நாடு. ட்ரம்ப் இறங்கி வந்ததாகவும் 5 முறை பிரதமர் மோடிக்கு அழைத்து பேசலாம் அப்படின்ற போல 4 முறை ஓகே. ஆனா மோடி அவரை எந்த கால துண்டிப்பு செய்ததாக ஒரு தகவல் வெளியே எடுக்கவே இல்லைங்களா? அப்படி ஏன் சார் இது நமக்கு தானே சார்? ஏன்னா யுவர் எக்கானமி இஸ் டெட்னு சொன்ன அப்புறம் புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சந்திப்பு இந்தியாவில் நடைபெற்று அப்படி ஒரு போர் நிறுத்தம் என்று ஒன்று எட்டினால் இது அமெரிக்காவின் வல்லரசு என்ற ஒரு நிலைமைக்கும் அந்த அங்கீகாரத்துக்கும் அடிக்கப் போகும் சாவுமணி. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம். ஜெயின் வணக்கம். சார், இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து 30% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி நடத்தப்படுகிறதா சொல்லப்படுகிறது. இதனை முதன்மை மாவட்டமான திருப்பூர் ரொம்ப திகைத்து போயிருக்கு. ஆம்பூர் அரண்டு போயிருக்கு. இதை எப்படி சமாளிக்க போகிறோம் சார்? நம்ம எந்த விஷயத்தில் ஆம்பூர் அரண்டு போயிருக்கு, திருப்பூர் திகைத்து போயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில்? ஏற்றுமதி சார். என்ன ஏற்றுமதி அடிப்படை? ஆம்பூர்னு பார்த்தீங்கன்னா லெதர் ஐட்டம், திருப்பூரில் பின்னலாடைகள், ஆடைகள். இந்த லெதர் ஐட்டமுக்கு அமெரிக்கா மாத்திரம்தான் டிமாண்ட் இருக்கா, இல்லை மற்ற நாடுகள்லேயும் டிமாண்ட் இருக்கா? அதே மாதிரி திருப்பூரில் வெறும் அமெரிக்கா மாத்திரம்தான் டிமாண்ட் இருக்கா, இல்லை மற்ற நாடுகளில் டிமாண்ட் இருக்கா? ஒரு விஷயத்தை கட்டமைப்பது ரொம்ப ஈஸி, கட்டமைக்கிறதுன்றது. ஒரேடியாக திருப்பூர் முடங்கிடுச்சு, ஆம்பூர் அடங்கிடுச்சு அப்படின்றது இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர்த்து இது உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நான் சில தரவுகள் எடுத்து வைக்கிறேன். மொத்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தகம் எவ்வளோ நினச்சிட்டு இருக்கீங்க? மொத்தமாக $130 பில்லியன். இதில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வது எவ்வளோ? $87 பில்லியன். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றது $43 பில்லியன். இதில் கிட்டத்தட்ட $46 பில்லியன் வரைக்குமான பொருட்களுக்கு வரி அறவே கிட்டத்தட்ட இல்லைன்றது மாதிரி தான் அர்த்தம். உதாரணத்துக்கு மருந்துகள், அதுவே $9 பில்லியன் கிட்ட வந்துடுது. ஜெனரிக் ட்ரக்ஸ், இது மாதிரி பல்வேறு பொருட்களுக்கு வரி இல்லை. ஏன்? ரஷ்யாவிலேருந்து நம்ம எண்ணெய் சுத்திகரித்து அமெரிக்காவுக்கு விற்றா அதுக்கு வரி இல்லை. சில பொருட்கள் குறிப்பிட்டு இது மாதிரி கார்மெண்ட்ஸ், லெதர், சூரத்து கூட தான் முடங்கி போயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சூரத்துக்கு கிட்டத்தட்ட 40% லாஸு. டைமண்ட் அண்ட் இதுக்கு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கு 30% லாஸு. ஏன் தமிழ்நாடுன்னு தனியாக பார்க்குறீங்க? இந்தியா முழுவதுக்கும் தானே இது நடக்குது. இந்தியா as a ஹோல் சார். தமிழ்நாடுன்னு தனியாக பார்க்காதீங்க. வருவாய் இழப்பு என்பது தமிழ்நாடுக்கு மாத்திரம் இல்லை, இந்தியாவுக்கு முழுமையாக தான் நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த ஜுவல்லரி லாஸு, இந்த டைமண்ட் பிஸ்னஸ் லாஸு, லெதரு, துணி, இதெல்லாம் லாஸ் ஆக தான் செய்யும். இதுக்கு வேறு மார்க்கெட்ஸ் என்ன அப்படின்றத இந்தியா ஆல்ரெடி பரிசீலனையில் பண்ணிகிட்ருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், FTAன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சில நாடுகளிடம் நாம் ஆல்ரெடி ஒப்பந்தம் செய்துள்ளோம். உதாரணத்துக்கு பிரிட்டன். பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை அதாவது உச்சகட்டத்தை எட்டி உள்ளது. கிட்டத்தட்ட நாம் அந்த ஒப்பந்தத்தை கூடிய விரைவில் அமலுக்கு கொண்டு வந்து விடுவோம் சார். உலகம்ன்றது அமெரிக்கா மாத்திரமே உலகம் இல்லை. அமெரிக்கா கூட இருக்கக்கூடிய வர்த்தகம் $130 பில்லியன். இந்தியாவோட மொத்த பொருளாதாரம் எவ்வளோ நினைக்கிறீங்க?
$4.2 ட்ரில்லியன். அதாவது $4200 பில்லியன். அதில் $130 பில்லியன் என்பது எவ்வளோ சதவீதம்? நம் உள்நாட்டு கன்சம்ஷன் எவ்வளோ தெரியுங்களா? அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உள்நாட்டிலேயே தற்சார்பு, உள்நாட்டிலேயே நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களை நாம் வாங்கும் தன்மை உலகத்தில் சைனா நம்பர் 1, அமெரிக்கா நம்பர் 2, 3ஆம் இடத்தில் இந்தியா இருக்குது. 8.53%. அது கிட்டத்தட்ட $15 ட்ரில்லியன். நம் பொருளாதாரம் ஜிடிபி ரேஷியோவில் 4.2, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு எடுத்து பார்த்தா உலகத்தில் 3ஆவது இடத்துல இருக்கும், பொருளாதாரத்தில் 4ஆவது இடத்துல இருக்கும். புரியுதுங்களா? ஏன் இந்த திருப்பூர் ப்ராடக்ட்ஸ் நாளைக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து நீங்கள் ஒன்று மறந்துட்டீங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஜிஎஸ்டி இன்னைக்கு 18% எடுத்துகிட்டு வர போகிறாங்க, 5% எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதனால் திருப்பூரில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்தியாவுக்குள்ளேயே வந்து அது உபயோகத்துக்கு வரதும், இந்தியாவுக்குள்ளேயே அதை வாங்கக்கூடிய தன்மையும் மக்களுக்கு வரும்னு சொல்லிட்டே நீங்கள் மறந்துடுறீங்க. இங்கே பண்ணுற knitted பனியன்ஸை அமெரிக்காவுக்கு தான் அனுப்பணுமா என்ன? இந்தியன்ஸ் வந்து இந்தியன் பனியனை வாங்கக்கூடாதுன்னு எங்கேயாவது ரூல் இருக்கா என்ன? இதெல்லாம் இருக்கும்போது அமெரிக்காவோட இந்த $130 பில்லியன் இந்தியாவோட பொருளாதாரமே என்னவோ அப்படியே கிரைண்டிங் ஹால்ட்டுக்கு வந்தது. எதுவுமே நடக்க போகிறது இல்லை, நம்ம ஸ்தம்பிச்சிட்டோன்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு கருத்தை நான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ உலகத்திலே வந்து இந்தியாவில் இருந்தால் மொத்தமாக 60% வர்த்தகம் வந்து அமெரிக்காவுக்கு நடைபெறுதா சொல்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து எப்படி சொல்கிறீங்க? சைனாலேருந்து அமெரிக்காவுக்கு அதிகபட்சம் $800 பில்லியன் மேற்பட்ட வர்த்தகம் சைனாலேருந்து தான் அமெரிக்காவுக்கு நடக்குது. அதனால தான் சைனாவுக்கு வந்து வர்த்தக தடையானது இந்த வரி குறைப்பில் அதிகரிப்பு, வரிப்போர் ஆனது வந்து இந்த வரியை சைனா மேலே அமல்படுத்துவதை 90 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. இந்தியா மேலே தள்ளி வைக்காத காரணம், இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருட்களோட அமெரிக்கர்களுக்கு சைனாவிலிருந்து வரும் பொருட்கள் மீது இருக்கக்கூடிய தேவை அதிகம். 2வது, சைனாலேருந்து வரக்கூடிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட தேவை அதிகம். ஏன் இன்னொன்று மறந்துட்டீங்க? திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமெரிக்காலேருந்து பொருள் போகாட்டி ஜப்பானோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஓப்பன் அப் ஆக போகுது. பிரதமர் வந்து ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான் வந்து $68 பில்லியன் இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்களே. ஸோ இந்தியாவிலேருந்து நாளைக்கு ஜப்பானுக்கு போகக்கூடிய இந்த திருப்பூர்லேருந்து போகக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி அது எவ்வளோ சதவீதம் போகுது, அது என்ன போகுதுன்னு அதை பற்றி ஏதாவது டேட்டா ஏதாவது வந்துதா சார்? ஜப்பான் ஹஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட் இன் டு அவர் ப்ராடக்ட்ஸ். நமது கைத்தறிக்கும் நமது திருப்பூர்லேருந்து வரக்கூடிய காட்டன் knitted வேர் இதுக்கு எல்லாத்துக்குமே ஜப்பானில் டிமாண்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு அங்கே போகலாம், அமெரிக்கா கன்சியூம் பண்ணலன்னா ஜப்பான் எடுத்துக்க போகிறோம், இல்லை மற்ற நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகலாம். ஏன் அமெரிக்கா மாத்திரம்தான்? உலகம் என்பது அமெரிக்காவில் தொடங்கி அமெரிக்காவில் முடியவில்லை சார். அப்புறம் ஏன் சார் எல்லாம் அனைத்து நாடுகளுக்குமே ஒரு மோஸ்ட்லி ஆசியா நாடுகளுக்கு எல்லாருக்குமே வந்து வரி விதிச்சிருக்காரு, ஈவன் சைனாவுக்கு கூட விதிச்சிருக்காரு. நமக்கு மட்டும் ஏன் வந்து 50% அதிகரிச்சிருக்காரு? ஏன் நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிடுறாரா ட்ரம்ப்? குறைச்சி மதிப்பிடல, நமது பிரதமரை அவர் அடிபணிய செய்யணும், அவங்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க நாம் அடிபணியணும் என்று எதிர்பார்த்தால் இந்திய பிரதமர் அதுக்கு அடிபணிய மாட்டார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் திருப்பூரை பற்றி பேசுனீங்க, ஆம்பூரை பற்றி பேசுனீங்க. வேளாண் குடிமக்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்கள் வேளாண் சார் குடும்பங்கள் இருக்குது இந்தியாவில். இங்கே வளையிற பொருட்கள் ப்ளஸ் டைரி, அதாவது பால் உற்பத்தி, இதை பேஸ் பண்ண குடும்பங்கள் இருக்குது. இதில் அவங்க வந்து அமெரிக்க பொருட்களை எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ், அதாவது கலப்பினம் செய்யப்பட்ட விதைகள், இந்த நவீனமயமாக்கப்பட்ட விதைகள். ஒரு வாட்டி அந்த விதையை போட்டால் அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய இன்னொரு வாட்டி அந்த விதையை போட முடியாது. அந்த நிலத்தின் தன்மையை மாற்றிடும், உற்பத்தியை நம்மளுக்கு மாற்றிடும். நாளைக்கு நமது உணவு உற்பத்தியை அமெரிக்காவை நம்பி சார்ந்து இருக்கக்கூடியதாக அதை மாற்றக்கூடும். இங்கே இருக்கக்கூடிய வேளாண் குடிகளுக்கு அது எதிரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிலிருந்து நம் வேளாண் மக்களை காப்பாற்றுவதற்கும், ஏன் அவங்க அனுப்புகிறாங்க நான்வெஜ் மில்க், ஏன் கனடாவே வேணான்னு சொல்லிடுச்சு, ஏன் இந்தியா வாங்கணும்? அவர்களின் மாடுகளுக்கு மாம்சம் கலந்த புரோட்டீன் ஃபுட்டு கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய பாலை எப்படி நம்ம வந்து இன்னைக்கு சராசரி எல்லா குடும்பங்களையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பால், அதை நாம் புனிதமாக பார்க்கின்றோம், அவர் வெறும் உணவாக பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து அவங்க ஒரு மாமிசம் கலந்த பாலை நம் மீது திணிப்பதை அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? சரி, ஏன் இந்தியா மீது அவர் இந்த நடவடிக்கை எல்லாம் அவர் மேற்கொள்றாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் அடிப்படையாக அவர்
இல்ல கடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்த சிந்தூர் ஆபரேஷன்ல அவரால் தான் போர் நிறுத்தம் வந்ததுன்ட்டு அவரே 40 முறை இதுவரை சொல்லியுள்ளார். இந்தியா வந்து அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா இந்திய அரசாங்கமும், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய பிரதமர் மறைமுகமாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேரடியாகவும் பல முறை இதை அழுத்தம் திருத்தமாக கூறினார். இது அமெரிக்காவுக்கு அது ஒரு ஒவ்வாத செயலாக அவர்கள் பார்க்கிறார்கள். நூர்கான் பேஸை அழித்ததில் அமெரிக்காவின் பல உபகரணங்கள் அதில் சேதமடைந்தன. F-16 பிளேன்கள், பல பிளேன்கள் நாம் தகர்த்தோம். இதனால் அமெரிக்காவின் முக்கியமான, அவர்களின் பொருளாதாரத்தின் முக்கியமான ஒரு இன்ஜின், ஒரு தூணாக இருப்பது இந்த இராணுவ பொருட்கள், உபகரணங்கள், ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில். அதையே நாம் பெரிய ஒரு ஓட்டையை போட்டுவிட்டோம். கிட்டத்தட்ட அந்த பொருட்கள் நம்பகத்தன்மையற்றவை, அதற்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூரில் சொல்லாமல் சொல்லி காட்டினோம். அதை நம் செயலால் காட்டினோம், பேச்சால் அல்ல. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நூர்கான் பேஸ் அண்டர்கிரவுண்டில் இறந்தவர்களில் அமெரிக்க உபகரணங்களும் அமெரிக்க அதிகாரிகளும் இருக்கார்கள் என்று நம்பப்படுகிறது. ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன்னு சொன்னால், ஆமாம் நீ தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து நோபல் பிரைஸ் கொடுங்கன்னு சொல்லி பரிந்துரை செய்தார்கள். இன்று அதே பாகிஸ்தான் இல்லை இதை நாங்கள் 2 பேர் மொத்தம் தான் பேசி இது முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு அவர்களோட வெளியுறவுத்துறை அமைச்சரே முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டிருக்கிறார். இஷாக் தர் இப்போ 2 நாள் முன்னாடி நடந்தது. ஸோ அப்பொழுது அவங்க பொய் சொன்னா கூட ஒரு விஷயம் உண்மையை சொல்லிட்டாங்க. 2 பேருக்கும் சேதம் அதிகமாக இருக்குன்னு நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னதா, அதனால போர் நிறுத்த வந்ததா அவர் சொன்னாலும், ஆனால் ஒன்று உண்மை, அமெரிக்கா தலையிட்டால போர் நிறுத்தலை 1. 2வது சேதம் பாகிஸ்தானுக்கு நடந்தது என்பது உண்மை 2. ஸோ இந்த 2 உண்மைகள் நடந்து விட்டது அல்லவா? ஸோ அதனாலேயும் போர் நின்று இருக்கலாம். 3வது விஷயம், ட்ரம்ப் இதுவரை 4 முறை இந்திய பிரதமருக்கு ஃபோன் செய்துள்ளார். இந்திய பிரதமர் இந்தியாவை ஒரு செத்துப்போன எக்கானமி, டெட் எக்கானமி, இறந்த ஒரு பொருளாதாரம் என்று சொல்லுவதை, ரஷ்யா ஒரு இறந்த பொருளாதாரம், இந்தியா ஒரு இறந்த பொருளாதாரம் என்று சொல்லுவதை எப்படி ஒரு நாட்டின் பிரதமர் அதை ஏற்றுக்கொள்வார்? நீங்க பிரதமராக இருந்தால் நீங்க ஏற்றுப்பீங்களா? கண்டிப்பா இல்லை. ஆனா கடந்த முறையெல்லாம் பிரதமருடைய ரொம்ப நட்பு பாராட்டி கொண்டு இருந்தார். இருக்கலாம். ஆனா 2வது முறை அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏன் இவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகிறது? மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ட்ரம்பின் அரசாங்கத்திலேயே நிறைய குளறுபடிகளும், நிறைய சச்சரவுகளும், நிறைய சண்டைகளும் இருக்கின்றன. அவரும் அவரின் துணை ஜனாதிபதியும் ஒரே கண்ணோட்டத்தில் இல்லை. அவரின் கீழ் வேலை செய்யும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி, குறிப்பிட்டு செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி ஸ்காட் பெசெட் அவர் சொல்வதற்கும், அவரின் ஆலோசகரான பீட்டர் நொவேரோ அவர் சொல்வதற்கும் நிறைய முரண்பாடுகள் உள்ளன. மார்க் ரூபியோ சொல்வதற்கும் பீட்டர் நொவேரோ சொல்வதற்கும் நிறைய முரண்பாடுகள் உள்ளன. அரசாங்கத்தின் இருக்கும் மந்திரிமார்கள், அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்பவர் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி என்பவர் அமெரிக்காவின் நிதி அமைச்சர், அவர்கள் சொல்லும் கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லது பீட்டர் நவரோ போன்ற ஒருத்தர் வந்து மோடியால் ஏற்பட்ட ஒரு போர், யுக்ரைன் போர் என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மோடி இந்த போரை விரும்பினாரா, இல்லை தொடங்கினாரா? யார் தொடங்கியது? யார் 160 200 பில்லியன் டாலர் யுக்ரைனுக்கு கொடுத்தது இந்த போரை நடத்துவதற்கு? நேட்டோ இல்லையா, இல்லை அமெரிக்கா இல்லையா? உபகரணங்களை கொடுத்தது யார்? ரஷ்யா மீது பதில் தாக்குதல் செய்வதற்கு யார் வழிவகுத்தது? இன்று ரஷ்யா வந்து அடுத்த மாதம் 15 முதல் 20% அதிக எண்ணெயை நாம் இறக்குமதி செய்ய போகிறோம் ரஷ்யாவிலிருந்து. எதற்காக? சிம்பிளா சொல்லணும்னா, நேட்டோ ரஷ்யாவின் சுத்திகரிப்பு தன்மை, அதாவது எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதனால் ரஷ்யாவின் சுத்திகரிப்பு தன்மை வெகுவே குறைந்துள்ளது. ஸோ அந்த உற்பத்தி செய்த எண்ணெயை அவர்கள் எங்கே போய் விற்க வேண்டும்? ப்ராப்பராக கச்சா எண்ணெயை வந்து ரிஃபைன்ட் ஆயிலாக மாற்றினாதானே நம்மளுக்கு பெட்ரோல், டீசல் மற்றதெல்லாம் வரும். அது எந்த நாட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ அவங்க இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா சார்? அதனால இந்தியாவுக்கு வர வேண்டிய பொருட்கள் வருது. இது அமெரிக்கா வந்து நீ வாங்காதேன்னு சரி, அதே பொருளை வந்து இந்தியா ரிஃபைன் பண்ணி அமெரிக்காவுக்கு கொடுத்தா அதுக்கு வரி இல்லைன்னு சொல்றாங்களே. அமெரிக்காவின் இந்த இரட்டை நிலைப்பாடை என்ன என்று சொல்வது? எதிர்கட்சிகளே ஒரு இரட்டை நிலைப்பாடு, 2வது முறை ஆட்சிக்கு வந்தவுடன் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கின்றார் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்கள் நாட்டிலேயே அவருடன் கூட நின்றவர்களே அவரின் செயல்பாடுகளை கண்டிக்கின்றார்கள்,
எள்ளி நகையாடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் ஹஸ் லாஸ்ட் இஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெஃப்ரி சாச் போன்ற ப்ரொஃபஸர்கள், எக்கனாமிஸ்ட்கள், அதாவது வல்லுநர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கடான்னா, இந்த வரிப்போரானது இது அமெரிக்காவை நிலைகுலைய செய்யும் தவிர்த்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை இன்னும் சிக்கலில் ஆழ்த்தும் தவிர்த்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை ஒழுங்கு செய்யாது என்று அவர் சொல்லியுள்ளார். இது அவர் மாத்திரம் சொல்லல, பல பேர் சொல்லி இருக்காங்க. இதை இன்று உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கொக்கோலா டின்னு எல்லாரும் இங்கே டின்னு வாங்கி குடிப்போம் சார். நீங்கள் வாங்கி குடிச்சிருக்கீங்களா சார் கொக்கோலா டின்னு? நீங்கள் எதில் பண்ணுவாங்க கொக்கோலா டின்னு? பெப்சி டின்னு எதில் பண்ணுவாங்க? வாட்டர் டின்னு எதில் பண்ணுவாங்க? டின் வந்து ஸ்டீல், அலுமினியம்ல பண்ணுவாங்க. இந்த அலுமினியம் மீது வரி விதித்துள்ளார் திரு ட்ரம்ப். இந்தியாவிலேருந்து போகுது. அந்த வரி விதித்தால அந்த அலுமினியம் கேனுக்கு அதிகம் வரி ஆகும்போது அதால் உற்பத்தி மொத்த உற்பத்தியோட வேல்யூ அதிகமாகுமா கம்மியாகுமா? $1 வித்துட்டு இருந்த டின்னை இன்னைக்கு $1.5 விற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அதால் யாருக்கு பாதிப்பு? இந்தியர்களுக்கா இல்லை அமெரிக்கர்களுக்கா? இங்கேருந்து போகக்கூடிய பல பொருட்கள் மீது அவர்கள் வரி அதிகம் போட்டால் அதால் பாதிப்பு உள்நாட்டிலேயே பாதிப்பு ஏற்படும் இல்லையா? குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன், ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. 9% தாண்டி போய் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ தெரியுங்களா? 4.5. இந்த வருடத்துக்கான ஜிடிபி ஃபோர்காஸ்ட் அமெரிக்காவுக்கு வெறும் 2%. இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் 6.5. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை, உலகத்திலேயே மிக விரைவாக வளரும் பொருளாதாரத்தை டெட் எக்கானமி என்று சொன்ன பிற்பாடு இந்திய பிரதமர் என்ன செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அதுவும் இந்த பிரதமரிடம் அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார். சார், நீங்கள் சொன்னீங்க ட்ரம்ப்புடைய பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவரோ வந்து சொல்லியிருக்காரு, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பொருட்களை வந்து வாங்குவதை நிறுத்திவிட்டால் மீத 25% வரி விகுத்தாங்க இல்லையா, அதை வந்து நாங்கள் குறைச்சிக்கிறோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. இதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சரி, ரஷ்யா கூட எக்ஸான் மொபைல் வந்து ரஷ்யா கூட டீல் சைன் பண்ணுறதுக்கே ரெடியாக இருக்காங்க. இப்போ அமெரிக்காவோட எக்ஸான் மொபைல் கம்பெனி ரஷ்யாவோட எண்ணெய் நிறுவனம் கையெழுத்திடுவதற்கு, அதாவது வர்த்தகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு கையெழுத்திடுவதற்கு ஏன் இப்பொழுது முன் வந்துள்ளார்கள்? 2வது, ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு உபகரணங்கள் வழங்குவதற்கு அமெரிக்கா ஏன் முன் வந்துள்ளது? கடந்த 6 மாதங்களில் அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய பொருட்களின் பர்சன்டேஜ் வைஸ் விழுக்காடு விகிதத்தில் பார்த்தால் 20% அதிகரித்துள்ளது, கம்மியாகவில்லை. உங்களுக்கு வந்தால் அது ரத்தம், எங்களுக்கு வந்தால் அது வெறும் டொமேட்டோ சாஸா? என்ன சார் இது நியாயம்? நாட்டின் கடன், அமெரிக்காவின் கடன் என்று இன்னைக்கு 32 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவோட எக்கானமி என்ன, 34 36 ட்ரில்லியன் டாலர் அமெரிக்காவோட கடன். அவங்களின் வருவாயை விட கடன் அதிகமாக உள்ளது. இன்னும் டாலர் உலக கரன்சியாக இயங்கும் வரை அமெரிக்கா ஒரு பொருளாதாரமாக இருக்கும் என்று டாலர் இல்லை என்று ஒரு நிலை எட்டிவிட்டால் அமெரிக்கா ஒரு கடனாளியான நாடு. அவர்கள் அச்சடிக்கும் டாலர் இன்று உள்நாட்டிலேயே விலைவாசி உயர்வு காரணமாக பணவீக்கம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி உயரும். விலைவாசி உயர்ந்தால் என்ன நடக்கும்? டாலர்கள் அதிகம் நோட் அடிக்க வேண்டியது இருக்கும். டாலர்கள் அதிகம் நோட் அடித்தால் யாருக்கு நஷ்டம்? டாலரின் அந்த அந்த வேல்யூவானது, பணத்தோட மதிப்பு இழந்துருமா இல்லையா? இழந்துரும். அதுதான் இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. போன வாரம் $5 பில்லியன் நம்ம மார்க்கெட்டில் விட்டோம். இந்தியா, ரஷ்யா, சைனா, டர்க்கி போன்ற நாடுகள் அவர்கள் இருப்பில் இருக்கும் டாலரை தங்கமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா 1 டன்னுக்கு மேலே 1000 டன்னுக்கு மேல் தங்கம் வாங்கி உள்ளது கடந்த ஆண்டு. சைனாவும் 1000 டன்களுக்கு மேல் தங்கம் வாங்கி உள்ளது. டர்க்கி வாங்கி உள்ளது. இப்பொழுது இந்தியா வந்து கிட்டத்தட்ட 300 டன் தங்கம் வாங்கியுள்ளது. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து தங்கத்தின் தேவை அதிகமாக இருந்தால் கூட, ஆனால் நாம் வாங்கிய தங்கமானது அதிகமாகி இருக்கிறது. 10,000க்கு நம்மளோட முன்னெல்லாம் டாலரில் மாத்திரம் வச்சுருந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வை இன்னைக்கு பல்வேறு நாட்டின் ரூபாய்களாக நாம் வைத்துள்ளோம். ஸ்டெர்லிங்காக வச்சுருக்கோம், யூரோவை வச்சுருக்கோம். 10,000க்கு இது இல்லாமல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தகமானது வெறும் டாலர் சார்ந்த வர்த்தகமாக இல்லாமல் அந்தந்த நாட்டுக்கும் ரூபாய், ரூபிள், என், ருப்பி, இது மாதிரி அந்த நாட்டு கரன்சிக்கும் நம் நாட்டு கரன்சிக்குமான வர்த்தகமாக மாறினால் டாலரின் இருப்பு என்ன ஆகும்? இது ட்ரம்ப் விரும்பவில்லை. நமது கையை முறுக்கினால், நம்மை மிரட்டினால், நம்மை உருட்டினால்
நாம் அடிபணிந்து விடுவோம் என்பது. ஏனென்றால் அவர்கள் ஜப்பானிடம் அதையே செய்தார்கள், யூரோப்பியன் யூனியனிடம் அதையே செய்தார்கள். எல்லா நாடுகளிடம் இதே போன்ற போக்கை அமெரிக்கா முதலில் கையெடுத்த போது எல்லோரும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்தார்கள். அடிபணியாத சில நாடுகளில் பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா இது மாதிரி நாடுகள் அடிபணியவில்லை. அடிபணியாமல் போன போது இப்பொழுது நம்ம மீது 50% டாக்ஸ் எடுத்துட்டு வந்ததுனால என்ன பெரிய தாக்கம் இந்தியாவில் ஏற்பட்டது என்று ஒரு தாக்கத்தை நீங்கள் ஒரு பொருளோட விலை மிக பெரிதாக வளர்ந்து விட்டது. ஆமாம், தற்காலிகமாக 1 அல்லது 2 மாதங்களுக்கு நமக்கு வழி இருக்கும். சென்செக்ஸில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், மேல் போவது கீழ் வருவது, அந்த சென்செக்ஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பாயிண்ட்ஸில், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அது இல்லாமல் திருப்பூர், நீங்கள் சொன்ன ஆம்பூர், நான் சொன்ன சூரத், இதில் எல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கும். புது மார்க்கெட், புது அவென்யூஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு ரொம்ப நாள் எடுக்குமே சார். யார் சொன்னா? இல்லை அதுக்கான கையெழுத்துகள், வேலை வாய்ப்புகள், அதெல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட் இது ஏப்ரல்லையே கணிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும்னு சொல்லிட்டு. அதனால தான் முன்னையே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஜப்பான் பிரதமர் போயிருக்காருன்னா திருப்பூரோட இங்கே இருக்கிற காட்டன் வேர் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அங்கே ஓப்பன் ஆகும். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஜப்பான் இந்தியன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டுக்கு ஓப்பனிங் கொடுக்கும்னு சொல்கிறேன்டான்னா அப்போது எந்த ஒரு தரவு இல்லாமலேயே நான் சொல்கிறேன் சார். அதே போல் அமெரிக்க நாளிதழ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இறங்கி வந்ததாகவும் 5 முறை பிரதமர் மோடிக்கு அழைத்து பேசலாம் அப்படின்ற போல 4 முறை. ஓகே. ஆனால் மோடி அவரை எந்த கால துண்டிப்பு செய்ததாக ஒரு தகவல் வெளியே எடுக்கவே இல்லைங்களா? அப்புறம் ஏன் சார் இது நமக்கு தானே சார்? ஏன்னா யுவர் எக்கானமி இஸ் டெட்னு சொன்ன அப்புறம் நீ பிச்சைக்காரன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், உங்களை நான் பிச்சைக்காரன் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் நான் எப்படி நான் உங்களை என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்க முடியும்? ஒரு நாட்டின் அதிபரின் அந்த அதிபருக்கான அந்த தன்மை இருக்கிறதா? அந்த பேச்சிலோ இல்லை செயலிலோ? பிளேனில் போயிட்டு அனௌன்ஸ் பண்ணுறது நான் 25% போட்டேன்ட்டு, நினச்சப்போ அனௌன்ஸ் பண்ணுறது 25% போட்டேன்ட்டு, என்னால் போர் நின்றுடுச்சுன்னு சொல்கிறது, இதெல்லாம் எதை காட்டுகிறது? ட்ரம்பின் தன்னிச்சையான ஒரு செயல்பாடையும் ஒரு சர்வாதிகார முறையும் தானே காட்டுகிறது. ஏன் சார் எல்லா இடத்துலையும் அவர் போய் முன்னிலைப்படுத்திக்க பார்க்குறாரு? ஏனென்றால் அவருக்கு உள்நாட்டிலேயே அவரின் அங்கீகாரம் சரிந்து கொண்டு இருக்கிறது. இன்று மார்னிங் போஸ்ட் படி, மார்னிங் போஸ்ட்ன்றது அவங்க டெய்லி பேசிஸில் யார் உலக தலைவர்களில் அவர்களின் நாட்டுக்குள் அவர்கள் அந்தஸ்து எப்படி இருக்கிறது, செல்வாக்கு எப்படி இருக்கிறதுன்ட்டு கணிப்பாங்க. அதன்படி ட்ரம்ப்போட செல்வாக்கு வெறும் 38%. அதே பிரதமர் மோடியின் செல்வாக்கு 75%. அமெரிக்காவில். இந்தியாவில் ஓகே, அமெரிக்காவில் ட்ரம்பின் சதவீதம் 38% தான். ஸோ அவர்கள் நாட்டு மக்களே ட்ரம்ப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அவர் அங்கீகாரத்தை இழந்து கொண்டு இருக்கிறார். இது நடுவில் இடைத்தேர்தல்களும் வரப்போகின்றன, காங்கிரஸுக்கும் செனட்டுக்கும். அதில் அவரின் கட்சியானது தோற்க நேரிட்டால் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரம்ப் எடுத்துகிட்டு வர எல்லா முயற்சிக்கும் முட்டுக்கட்டை, ஆட்சி இழக்கவும் நேரிடும். ஆட்சி இழப்பாங்கன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஜனாதிபதி ஆட்சி இழக்க முடியாது, ஆனால் எதையும் செயல்படுத்த முடியாது. ஆல்ரெடி இப்போ அதிகம் டாலர் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபெடரல் ரிசர்வ் சொன்னால் ஃபெடரல் ரிசர்வ் நான் முடியாதுன்னு சொல்கிறான். அதிகம் கவர்மெண்ட் இப்போ நான் பணம் எனக்கு தேவை கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். இந்த அழகில் இவர் தேவையில்லாத போர்களில் வெனிசுலா மீது போர் தொடுக்க, பாகிஸ்தானை ஏவி விட இந்தியா மீது, இது மாதிரியான முயற்சிகளில் ட்ரம்ப் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இது எப்படி ஒரு பலனளிக்கும் செயலாக இருக்கும்? ரெண்டாவது, இவர் போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் புட்டினிடம் பேசினார், ஜெலன்ஸ்கியிடம் பேசினார். 12 நாட்களில் இது முடிவடையவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்றார். முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணாரு? என்ன சார் பண்ணாரு? அப்படி பேசியும் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறதா வேற சொல்றாங்களே. ஆமாம், ஏனென்றால் ஒருவேளை புட்டினும் ஜெலன்ஸ்கியும் ஒன்றாக சந்திப்பதற்கு நியூடெல்லியே கூட ஒரு இடமாக இருக்கலாம், தகுந்த இடமாக இருக்கலாம். அதற்கு மோடி அவர்களே வழிவகுக்கலாம். இதற்கு மற்ற நாடுகளும் ஒத்துழைக்கலாம். ஏனென்றால் ட்ரம்ப்புக்கு அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு தொழிலதிபராக அவர் செயல்புரிகிறாரே தவிர்த்து ஒரு உலக தலைவராகவும் உலக அமைதியை நாடும் ஒரு நபராகவும் அவர் செயல்படவில்லை என்பது பல பேரின் கருத்து, என் கருத்து அல்ல. ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் நடந்தாலோ இல்லை உக்ரைன் போர் நிறுத்தம் எடுத்துகிட்டு வந்தாலோ நேட்டோவுக்கு லாபம் இருக்கிறது, அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு ஒரு மத்தியஸ்ததாரர் என்பவர் இருதரப்புக்கும் நியாயமாகவும் அவர்களிருந்து எந்த லாபத்தை எதிர்பார்க்காதவராகவும் இருக்க வேண்டும். அது யாராக இருக்க முடியும்? இப்பொழுது ட்ரம்பாக இருக்க முடியாது, நேட்டோவாக இருக்க முடியாது.
இப்போ மிச்சமுள்ள இருப்பு என்பது சைனாவாக இருக்க முடியாது. ஏன் சைனா என்றால் ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமாக உள்ளது. சைனாவை ஜெலன்ஸ்கியை நம்ப மாட்டார். அப்பொழுது யார் இதில் உகந்த ஒரு தலைவராக இருக்கிறார் உலக அளவில்? அஃப்கோர்ஸ் மோடி தான். உங்கள் வாயில் வந்தது, என் வாயில் வரவில்லை. அதனால்தான் இன்று திரு மோடி அவர்களிடம் சந்திப்பதற்கு ஜெலன்ஸ்கி வரவும் தயார். திரு புட்டினும் இந்தியாவுக்கு வரப்போகிறார். புட்டினும் ஜெலன்ஸ்கியும் சந்திப்பு இந்தியாவில் நடைபெற்று அப்படி ஒரு போர் நிறுத்தம் என்று ஒன்று எட்டினால் இது அமெரிக்காவின் வல்லரசு என்ற ஒரு நிலைமைக்கும் அந்த அங்கீகாரத்துக்கும் அடிக்கப் போகும் சாவுமணி, அபாயமணி. இதற்கு முழு காரணம் ட்ரம்பின் தன்னிச்சையான செயல்பாடுகள், ட்ரம்பின் அதிகார மோகம், ட்ரம்பின் மற்ற நாடுகளை அழித்து தான் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம், குறிப்பிட்டு தன் குடும்பம் வாழ வேண்டும் என்று. ட்ரம்பின் குடும்ப ஆட்சியினால் அமெரிக்காவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பிரதமர் மோடி அவர்கள் 15வது இந்தியா ஜப்பான் உச்சி மாநாட்டிற்கு சென்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சீனாவுடைய ஹாங்காய் மாகாணத்தில் நடக்கக்கூடிய ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷாங்காய் கோஆபரேஷன் கலந்து கொள்கின்றார். அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆசிய நாடுகள் பங்கேற்பதாக கூறப்படுகிறது. சென்ட்ரல் ஏஷியன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆமாம், பாகிஸ்தான் உட்பட. அங்கு ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா? பொருளாதார ஒப்பந்தங்கள் ஏதாவது? அது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இல்லை. அங்கே என்ன நம்ம பார்க்கணும்டான்னா, ரிக் எப்படி உருவாகிறது, ரஷ்யா, இந்தியா, சைனா என்ற இந்த 3 நாடுகள் எந்த விதமான ஒரு போக்கை கடைபிடிக்கப் போகிறது, எந்த விதமான ஒரு அறிக்கையை வெளியிடப் போகிறார்கள், அவர்களின் நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு எதிர்த்து எப்படி இருக்க போகிறது, இதில் புட்டின் இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பாலமாக இருக்க போகிறாரா, இந்தியா புட்டினுக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் பாலமாக வருங்காலத்தில் செயல்பட போகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், சைனா உள்நாட்டு பிரச்சனைகளில் அவர்கள் மூழ்கியுள்ளனர். அவர்களின் பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. சைனா பொருளாதாரம் முன்று போல் இல்லை. அங்கே உற்பத்தி அதிகமாய் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எவர்கிராண்ட் என்னும் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம், அவர்கள் பங்கு சந்தையில் இருந்தே அவர்கள் நீக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் கட்டிய பல மாடி கட்டடங்கள் தார்க்கப்பட்டுள்ளன வாங்குவதற்கு ஆள் இல்லாமல். ஸோ இது சைனாவில் ப்ளஸ் அரசியல், உள்நாட்டு அரசியல், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கும் அரசியலில் ஷி ஜின்பிங்கை அகற்றுவதற்கு ஒரு அணி ஒன்று சேர்ந்துள்ளது. 2வது, சைனா உலகளாவிய அளவில் கொடுத்த கடன், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பேரில் பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்த கடன் திரும்ப வருவதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அந்த கடனானது கிட்டத்தட்ட அது தண்ணியில் போட்ட காசு போல் ஆகிவிட்டது. இது சைனா பொருளாதாரத்தை வாட்டிக்கொண்டு இருக்கும். இன்னொரு தரப்பில் சைனாவில் வயதாகும் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது. முதியோரின் மக்கள் தொகை, இளைஞரின் மக்கள் தொகை கம்மியாக உள்ளது. இது சைனா பொருளாதாரத்துக்கு இன்னொரு பிரச்சனைக்குரிய ஒரு அறிகுறி. 4வது, சைனா மிகப்பெரிய வெள்ளத்தில் கடந்த மாதத்தில் நடந்த இதில் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. 5வது, அவர்கள் இராணுவத்தின் ஆயுத்த நிலை என்பது இன்று பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கல்வானில் இந்தியாவை சந்தித்த பிறகு அவர்கள் கொடுத்த போர்க்கருவிகள் பாகிஸ்தான் உபயோகப்படுத்தி அதை நாம் தகர்த்த பிறகு சைனாவின் கருவிகள் மீது உலகம் வைத்திருக்கும் நம்பிக்கை வெகுவே குறைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சைனா அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடன் தற்காலிக நட்பை நாடுவது அவர்களுக்கு நல்லது என்று கருதுகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உலகளவில் எல்லோரும் தெரிந்து கொண்டது, இந்தியா எத்தரப்பும் சாயாத ஒரு நாடு. அமெரிக்காவின் ஏவல் படையாகவோ இல்லை ரஷ்யாவின் ஏவல் படையாகவோ இந்தியா செயல்படாது. தன்னிச்சையாக தன் தேவைக்கேற்றவாறு, தன் நாட்டு மக்களின் தேவைக்கேற்றவாறு உலக அமைதியை நாடி எல்லோருக்கும் நல்லது செய்யும் விதத்தில் இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கை இருக்கும் என்று உலகம் இன்று அங்கீகரித்துள்ளது. அதை ஒட்டிதான் எல்லா விஷயங்களும் நடக்கின்றன. எப்பயுமே பவர் ரெஸ்பெக்ட்ஸ் பவர். வலிமையானவர்கள் தான் வலிமையை மதிப்பார்கள். கல்வானில் நாம் ஒரு முறை உலகத்துக்கு காட்டினோம் என்ன செய்ய முடியும் என்று, சிந்தூரில் மறுமுறை காட்டினோம். இன்று உலகம் இந்தியாவால்
வெறும் இது 1950களில் நேருவின் பஞ்சஷீல் பேசும் இந்தியா அல்ல. தேவைப்பட்டால் விண்வெளியிலிருந்தும் தாக்கக்கூடும், நிலத்திலிருந்தும் தாக்குவார்கள், கடலிலிருந்தும் தாக்கக்கூடிய சக்தி உள்ள நாடு இந்தியா. இன்னும் பாடங்களை பாகிஸ்தான் கற்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படும். அமெரிக்கா தேவையில்லாமல் பலூச்சிஸ்தானில் காலடி எடுத்து வைத்தால் அவர்கள் ஈரானிடமிருந்தும், பலூச் லிபரேஷன் ஆர்மியிலிருந்தும், ஆப்கானிஸ்தான் தாலிபானிடமிருந்தும், தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தானிலிருந்தும் இவர்கள் எல்லா சக்திகள் கிட்ட இருந்து வரும் தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா தள்ளப்படும். இன்னொரு வியட்நாம் போன்ற நிலைமை அமெரிக்க இராணுவம் சந்திக்க நேரிடும். இதற்கு அமெரிக்கா தயாரா? ரெண்டாவது, பலூச்சிஸ்தானில் சைனா போட்ட முதலீடு அது கரைந்து போகும் என்றால் சைனா பாகிஸ்தான் மீது எந்த விதமான அழுத்தத்தை எடுத்து வரப்போகிறது என்று வரக்கூடிய காலம் நமக்கு பதில் சொல்லும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஜெயின்.